Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளிசரால் பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தம் மூணு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. ஸோ ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட், அதாவது HNO3 கூட ரியாக்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷனா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால். இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் உங்கள் புக்கில் பெரிய ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ராடக்ட் வர்ற மாதிரி இதுலேருந்து இது அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து மீசோ ஆக்சாலிக்கோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆக்சாலிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அதை டைரெக்டாக எப்படி ரியாக்ட் பண்ணலாம், என்னென்ன ரியேஜன் யூஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றது எல்லாமே உங்கள் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோலையும் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளிசரால் பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளிசராலில் ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் வித் கான் NO3, ஓகேவா, HNO3. இது வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ கிளைக்காலில் எப்படி வந்து OHக்கு ரீப்ளேஸாக NO2 சப்ஸ்டியூட் ஆச்சோ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கிளிசராலோட ஃபார்முலா எழுதிடலாம். CHOH அண்ட் CH2OH. ஸோ இதுதான் வந்து கிளிசரால், ஓகேவா. இது கூட கான் HNO3 ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இதுக்கு எப்போவுமே நம்ம அந்த நைட்ரைசேஷனில் வந்து நம்ம கான் H2SO4 தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே H2SO4 தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணோன்னா NO2 சப்ஸ்டியூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே நைட்ரஸ் ஆசிட்னா NO சப்ஸ்டியூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால NO2 இங்கே சப்ஸ்டியூட் ஆக போகுது. எதுக்கு ரீப்ளேஸாக? ஹெச்சுக்கு ரீப்ளேஸாக. ஏன்னா HNO3யா. ஸோ HNO3ல NO2 சப்ஸ்டியூட் ஆக போகுதுன்னா மிச்சம் ஹெச்சும் ஓவும் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஓவும் ஹெச்சும் சேர்ந்து இந்த ஹெச்சு கூட சேர்ந்து H2O ரிமூவ் ஆகிடும். ஸோ 3 moles ஆஃப் H2O வெளியே போயிடும், ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஹெச்சுக்கு ரீப்ளேஸாக NO2 வந்துடும். ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி 3லேயும் வரும் NO2 CH2O NO2. ஸோ இதுக்கு 1, 2, 3 நைட்ரோ ஆக்சி வரும். எதுக்காக ஆக்சினா இங்கே ஈத்தர் குரூப் வருது. ஸோ ஆக்சி ப்ரோப்பேன், ஓகேவா. இதுக்கு இப்படியும் நேம் கொடுக்கலாம், இல்லை TNGன்னு நார்மலாகவும் நேம் கொடுக்கலாம், ஓகேவா. இது TNG. ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு 1 மார்க்கு TNGயோட யூசஸ் கேட்பாங்க கன்ஃபார்ம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து செஸ்ட் பெயின், ஹார்ட் டிசீஸ்க்கெலாம் இதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. எக்ஸ்ப்ளோசிவ்க்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த TNG, ஓகேவா. இப்போ வந்து டீஹைட்ரேஷன் பார்க்கலாம். கிளிசராலில் எப்படி டீஹைட்ரேஷன். ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ கிளிசராலில் எப்படி வாட்டர் ரிமூவ் பண்ணலாம்? CH2OH, CHOH அண்ட் CH2OH, ஓகேவா. இதுதான் வந்து கிளிசரால். ஸோ இந்த கிளிசராலில் கான் H2SO4 யூஸ் பண்ணலாம், ஆர் பொட்டாசியம் பைசல்ஃபேட். இந்த ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் உங்கள் புக்கு பிரகாரம் பார்த்தோன்னா பொட்டாசியம் பைசல்ஃபேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வாட்டர் எப்படி ரிமூவ் ஆகும்னா இங்கே இருக்கிற OHும் Hும் சேர்ந்து 1 mole ஆஃப் வாட்டராக வெளியே போயிடும். அண்ட் இங்கே இருக்கிற Oவும் H2வும் சேர்ந்து another mole ஆஃப் வாட்டராக வெளியே போயிடும். அப்போ இங்கே வந்து 2 moles ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் COH. ஸோ இதுக்கு வந்து அக்ரோலின் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, காமன் நேம். இன்னொரு நேம் என்ன அப்படின்னா IUPAC கொடுக்கலாம். ஸோ IUPACல வந்து ப்ரொப்பு வருதா. ஸோ ப்ரொப்பு. ஸோ ரெண்டாவது கார்பனில் ஈன் இருக்கனால 2E, அப்புறம் ஃபஸ்ட்டு கார்பனில் NL. ஸோ ப்ரொப்பன் 2NL அப்படின்னும் இதை சொல்லலாம், ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷனு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் பார்க்கலாம். ஸோ இது வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 ரியாக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ CH2OH அண்ட் CHOH அண்ட் CH2OH இதுதான் வந்து கிளிசரால். ஸோ இங்கே என்னென்னா ஆக்சிடேஷன் நடக்க போகுது. ஸோ இருக்கிற 2 ரியாக்ஷனையுமே ஒரே ஸ்லைடில் போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணுன்றது உங்கள் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீசோ ஆக்சாலிக் ஆசிடை இது மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதுக்கு வந்து பிஸ்மித்
நைட்ரேட்டுன்ற இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணி இதை மீசோ ஆக்சாலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். அதாவது மீசோ ஆக்சாலிக் ஆசிடோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து எந்த ப்ராசஸ் மூலியமானா, முதல்ல இது வந்து ஆல்டிகலாக கன்வெர்ட் ஆகும், அப்புறம் அது ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறமா தான் இது கிடைக்குமே. நம்ம புக்கில் அந்த மாதிரி தான் பெருசாக கொடுத்துருப்பாங்க. பட் பிஸ்மத் நைட்ரேட் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக மீசோ ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? இதுதான் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இதே தான் ஆக்சிடேஷன் நடக்குது. இங்கேயும் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஸோ இங்கேயும் ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஆக்சிடேஷனுக்கு மெயினாக வந்து K2Cr2O7, Na2Cr2O7 இல்லை KMnO4 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே KMnO4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+ன்னும் போது டைரெக்டாக ஆக்சாலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? டைரெக்டாக ஆக்சாலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? மெயினாக உங்களை வந்து இந்த ஆக்சிடேஷன் வச்சு பிஸ்மத் நைட்ரேட் யூஸ் பண்ணி மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வந்து ஃபைன் பண்ண ரியாக்ஷனை எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து ஆக்சாலிக் ஆசிடை வச்சு எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிடையும் ஆக்சாலிக் ஆசிடாக மாற்றலாம். எப்படின்னா அகெயின் இங்கே வந்து ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸோ திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா, இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் இந்த கார்பன் கூட சேர்ந்து CO2 ரிலீஸ் ஆகிடும். ஸோ இங்கே பை ப்ராடக்ட் CO2 வரும். ஆக்சுவலி கிளிசரால்லேருந்து பிஸ்மித் நைட்ரேட் யூஸ் பண்ணால் மீசோ ஆக்சாலிக் ஆசிட், KMnO4 வித் H+ யூஸ் பண்ணும்போது ஆக்சாலிக் ஆசிட். இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிடை வந்து ஆக்சாலிக்காக மாற்றுறதுக்கு வந்து ஆக்சிடேஷன் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.